எந்த கூத்தாடி பையனுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்ன? அவன் படம் 100 நாள் ஓடனா என்ன, ஓடா போட்டா என்ன? உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறாங்க, யூடியூபரா இருக்கிறாங்க, பேஸ்புக்ல இருக்கிறாங்க. அவர் கதவை திறந்து காலைல 11 மணிக்கு தரிசனம் தருவானா? அவன் நைட்டு விடிய கூத்தடிச்சுட்டு கொம்மால் அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்குவானா? அவர் வெளியில போயஸ் காரன்ல அவர் வெளியில தரிசனம் கொடுக்கிற வரைக்கும் இவன் போய் நிப்பானா? இதான் மாற்று அரசியலா? இதான் கண்ணியமான அரசியலா? இதான் டிவிக்கே கண்ணிய அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா? ஐயோ தலைவா, உன்னை பார்க்கணும்னு ஏன்டா? அவனுக்கு சோறு போட போறான், அவனுக்கு உழவு வைக்க போகுது, அவன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட போறான், அவன் ரோடு போட்டு கொடுக்க போறான், அவனுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க போறான், அவனுக்கு கலையறிவியல் கல்வி கொண்டு வந்தான், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தான், ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாவட்டத்துக்கு வேணும், ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட என் இஸ்லாமிய உறவுகளும் கிறிஸ்துவ உறவுகளும் என் தமிழ்ச்சாதி பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று பேசினான். அப்ப நீங்கள் சொல்லியது, மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் பின்பற்றவில்லை.